பாலா சார் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமில்ல? கரகாட்டம். கரகாட்டம்னு சொல்லிட்டு. சோ அந்த படத்தை வந்து இப்ப பேரை வந்து மாத்திட்டாராம் அவரு. என்னது வேற ஏதாச்சும் ஆட்டம்னு வச்சிட்டாரா? இல்ல, அவர் வந்து என்னதுன்னா ஆக்சுவலி தாரத்தப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கரகாட்டத்துக்கும் தாரத்தப்பட்டைக்கும் சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்ல, ஒருவேளை அவருக்கு சம்பந்தமா ஏதாவது இருந்திருக்கும் போல, அதனால அவர் அப்படி வச்சிட்டாரா? ஒருவேளை சசிகுமாருக்கு வந்து அது மாதிரியான டான்ஸ் தான் நல்லா இருக்கு, சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே தாரத்தப்பட்டன்னு வச்சிட்டாரோ? இருக்கலாம், தெரியல. சோ தாரத்தப்பட்டன்னு சொல்லி மாத்திட்டாரு இல்லையா? அப்ப இந்த படத்துல யார் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா நம்ம இளையராஜா சார் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த படத்துல என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா இவர் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி அவர் வந்து 999 ஃபிலிம்ஸ்க்கு வந்து மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே. ஆனா வந்துட்டு இவ்ளோ ஒரு இந்த வயசுலயும் வந்துட்டு ஒரு லெஜண்ட் வந்து இவ்ளோ வருஷங்கள் வந்து நீடிச்சு நிக்கிறது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் தான். இன்னைக்கும் வந்துட்டு நம்ம அந்த அவரோட சாங்ஸ் கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னாலும் சரி, ஏதாச்சும் சந்தோஷமா இருந்தாலும் சரி, இந்த சாங் எல்லாம் கேட்டே இருக்கலாம்ல, அவ்வளவு ஜாலியா இருக்கும். அதுல ஒரு அப்ப வந்து அவர் வந்து 999 ஃபிலிம்ஸ்க்கு பண்ணி முடிச்சுட்டு இப்ப அவர் பண்ணாரு இல்ல அந்த தாரத்தப்பட்ட, அது வந்து அவருக்கு வந்து 1000வது ஃபிலிமா. 1000. சோ பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்மலாம் வந்து 100 ஃபிலிம்ஸ் பண்ணாலே வந்து அவங்க சில்வர் ஜூப்ளி எல்லாம் கொண்டாடுறாங்க. சோ அந்த வகையில வந்து இவர் பெரிய ஜூப்ளியே கொண்டாடணும்ல. கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இவர் வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து பெஸ்ட் மியூசிஷியன் சொல்லிட்டு 9th பிளேஸ வந்து புடிச்சிருக்காராம். கண்டிப்பா வேர்ல்ட் லெவல்னு சொல்லும்போது இம்பாசிபிள், அதுலயும் நம்ம இந்தியால இருந்து கண்டிப்பா ஒரு பர்சன் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இல்ல ஆக்சுவலி அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்களோட தம்பி எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் பட் ஒரு ஆனா இவர் இந்த அளவுக்கு எல்லார் மனசுலயும் ஒரு மெலோடியா சாங் கொடுத்து அது இவ்ளோ காலம் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அதனாலதான் கண்டிப்பா வந்து சூஸ் பண்ணோம். 9th பொசிஷன் வந்து நம்பர் 1 பொசிஷன்லயே வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட எல்லாம் கொடுத்தோம்னா நம்பர் 1 பொசிஷன்ல கொடுத்து நமக்கு அவருக்கு அவார்டு. பட் ஏதாவது வேர்ல்ட் லெவல்லன்னு சொல்லும்போது 9th பொசிஷனா இருந்தா என்ன, பட் இருந்தாலும் அவ்வளவு தூரம் வந்திருக்கதே பெரிய விஷயம் இல்லையா?